ஓகே ஆல்ரைட். நிஜமாக நான் இந்த மாதிரி ரெக்கவர் ஆகி வருவேன்னு நினைக்கவே இல்லை. யார் கீழே நின்றுருவோமோ கேட்டால் எனக்கு கஷ்டம். அதுதான் பண்ணிட்டேன். என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். நல்லா இருக்கேன். நன்றி நன்றி டாக்டர். எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எஸ் கார்த்திகேயன், சீனியர் கன்சல்டன்ட் இன்டர்வென்ஷன் நியூராலஜிஸ்ட். இது டாக்டர் மனோகர், சீனியர் கார்டியாலஜிஸ்ட், இன்டர்வென்ஷன் கார்டியாலஜிஸ்ட். இது என்னோட நியூரோ சயின்சஸ் டீம். டாக்டர் சாய் பிரசாந்த், அக்கீப் அண்ட் டாக்டர் அபித் அலி. ஸோ இன்றைக்கி என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஒரு 76 year old ஃபீமேல் presented with ஹார்ட் அட்டாக் அண்ட் ஸ்ட்ரோக். இந்தியாவிலே வந்து லீடிங் காஸ் ஆஃப் டெத் எது அப்படின்னா ஹார்ட் அட்டாக். செகண்ட் லீடிங் காஸ் ஆஃப் டெத் என்னென்னா ஸ்ட்ரோக். இது ரெண்டுமே ஒரே ஆளுக்கு நேர்ந்திருக்கு. அது நேர்ந்ததுக்கான சான்சஸ் யூஸ்வலாக மெடிக்கலில் நாங்கள் வந்து பர்சன்டேஜஸ் சொல்லுவோம். அது ரொம்ப ரேரான பர்சன்டேஜ், 0.009% அந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வரத்துக்கான பர்சன்டேஜஸ். அப்படி வந்திருந்தோம், அதை உரிய டைமுக்கு அவங்க ஹாஸ்பிட்டல் ரீச் ஆகிட்டாங்க அப்படின்னா அந்த பிரெயினுக்கு போகிற பிளட் சப்ளை எங்கே பிளாக் ஆகிருக்குன்னு இம்மீடியட்டாக ஸ்கேன் பண்ணி அவங்களுக்கு எங்கே பிளாக் இருக்குதுன்னு அதை கண்டுபிடிச்சிட்டு கரெக்டாக ஹாஸ்பிட்டல் வந்ததுலேருந்து 45 minutesல பிரெயினுக்கு எங்கே தடைப்பட்டிருக்கோ அதை பார்த்து அந்த பாத்வேவை கிளியர் பண்ணிவிட்டு இம்மீடியட்டாக ஹார்ட்டுக்குமே பண்ணியிருக்கோம். இது இந்தியாவிலே முதல் முறையாக ஹார்ட்டுக்கும் பிரெயினுக்கும் ஒரே டைமில் ஆஞ்சியோபிளாஸ்டி அண்ட் ஸ்டென்டிங் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிவிட்டு கரெக்டாக 3 days 4th டேயில் பேஷண்ட் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தள்ளாடி நடக்க முடியாமல் படுத்துட்டு இருந்த சுச்சுவேஷனில் ஹார்ட் அட்டாக்கும் வந்து திருப்பியும் தன்னோட செயல்பாட்டுக்கு மீண்டு 3 நாளில் பெரிய அறுவை சிகிச்சைலாம் கிடையாது, ஆப்ரேஷன் கிடையாது. வெறும் இட் இஸ் நிறைய ஃபேன்சி டேர்ம்ஸ் வாட் வி யூஸ் மெடிக்கல் என்ன சொல்லுவோம்னா பின் ஹோல் சர்ஜரின்னு சொல்லுவோம். வெறும் ஒரு குண்டூசி நுழையிற ஒரு கேப்பில் பெரிய 2 அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கோம். அதை பண்ணி பேஷண்ட்டு குணமடைஞ்சு 4வது நாள் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களோட ரொட்டீன் ஆக்டிவிட்டி அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதில் இந்த பேஷண்ட் விஷயத்தில் நாங்கள் என்ன சொல்ல வரோம்னா, ஹார்ட் அட்டாக் ஸ்ட்ரோக் வரலாம், ரெண்டுமே ஒரே டைமில் ஒரு பேஷண்ட்ஸ்க்கு வரலாம். ஏன்னா இதற்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா ஒரே காரணங்கள் தான். ஏன்னா பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது, சுகர் அதிகமாக இருந்து கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்கிறது, ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல், பெருசாக நம்ம வாக்கிங்கோ உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது, ஹை கொலஸ்ட்ரால்ஸ், அதிக கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புல தங்குறது, இது எல்லாமே ஒரே காரணங்கள். மிக முக்கியமான விஷயம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது. ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்பில் லேக் ஆஃப் ஸ்லீப், ரொம்ப ஸ்லீப் கம்மியாக இருக்குது. இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கிறவங்க அதே மாதிரி ஏஜ் வந்து இப்போ முன்னாடி மாதிரி ஏஜ் வந்து 60 வயசுக்கு மேலே 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வர்றது கிடையாது. ஈவன் 40 வயசு கீழே இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனைகள் வருது. ஸோ அப்படி வந்தாலும் இப்போ இருக்க மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் ரிசர்ச் இருக்கிறதுனால நம்ம 2 விஷயத்தையுமே நம்ம ஒரே டைமில் நம்ம காப்பாற்றலாம். அதுவும் இந்த டைமிங் மினிமம் ஒரு 1 hourக்குள்ளே இந்த 2 ப்ரொசீஜர்ஸையும் பண்ணலாம். ஒரே வழி எதர் கையில் இல்லை கால் வழியாகவே போயிட்டு 2 ப்ரொசீஜர்ஸையும் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணி காப்பாற்றவும் செய்யலான்றது இந்த ப்ரொசீஜர் மூலயமா நாங்கள் சொல்கிறோம். தலை சுத்தல், கண்ணே திறக்க முடியாது, ஒரு மாதிரி தலை சுற்றிகிட்டே இருக்கும். வித்தவுட் எனிபடி செல்ஃப் நான் வந்து நடக்க முடியாது. இப்போ நான் வந்து நல்லா நடக்கிறேன், தலை சுத்தம்லாம் போயிட்டு ஐ எம் 76 நவ். என்னோட ஏஜ் இப்போ நான் என் வேலையெல்லாம் இப்போ நானே பண்ணிக்கிறேன். யாரோட ஹெல்ப் இல்லாமல். இஸ் கிரேட், ரியலி கிரேட். தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. ஓகே, அவ்வளோதான். ஓகே ஆல்ரைட். நிஜமாக நான் இந்த மாதிரி ரெக்கவர் ஆகி வருவேன்னு நினைக்கவே இல்லை. யார் கீழே நின்றுருவோமோ கேட்டால் எனக்கு கஷ்டம். அதுதான் பண்ணிட்டேன். என் வேலையை நான் பார்த்துக்கிறேன். நல்லா இருக்கேன். நன்றி நன்றி டாக்டர்.